குளம்போல் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தனித்தீவான அன்னராம்பட்டி பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட அன்னம்பார்பட்டி 3வது வார்டை சேர்ந்தது நீராவி மேட்டுத்தெரு மற்றும் மொக்கராட்சி தெரு. இந்த தெருக்களில் வத்தலகுண்டு ரோட்டில் உள்ள மண்டபங்களில் வெளியேறும் கழிவுநீர் மற்றும் தெருக்களில் தேங்கும் நீர் ஆகியவை தேங்குவது வழக்கம். ஆரம்ப காலத்தில் தேங்கும் தண்ணீர் வற்றி வந்த நிலையில் தற்பொழுது வற்றுவதில்லை என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதி குளம் போல் காட்சியளிக்கிறது. சில சமயங்களில் மோட்டாரை வைத்து தண்ணீரை வெளியேற்றிய நகராட்சி நிர்வாகம் அதன் பின் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடந்த மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவு நீரில் ஆகாய தாமரை வளர்ந்து காணப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்கள். குளம் போல தேங்கியுள்ள கழிவு நீரால் அவசரத்திற்கு 108 ஆம்புலன்ஸ், பள்ளிக்கூட வேன்கள், ஆட்டோ, கேஸ் சிலிண்டர் டெலிவரி பணியாளர்கள் போன்றோர் தண்ணீரை காரணம் காட்டி இந்த தெருக்களில் வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாங்கள் நிறைய பிரச்சனை இந்த 6 மாத காலமாக நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வீட்டில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு முடியல. நடந்து வந்தால் விழுகுறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க விழுகுது. 5 மணிக்கு சாயங்காலம் கதை விடச்சா காலையில் 8 மணிக்கு தான் திறக்க முடியுது. கொசு தொல்லை, அவ்வளோ ஒரு கொசு தொல்லை. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருக்கோம் சார். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவு, எங்களுக்கு தீர்வான முடிவை கொடுங்க. ஆனாலும் இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்கள் சாக்கடையும் அதில் தான் நாங்கள் விட்டுருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்து அந்த ரோட்டு தண்ணியெல்லாம் மாற்றி எங்கள் ஏரியா ஒரு நல்ல ஏரியாவை பயன்படுத்தி கொடுங்க. இந்த கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் வசித்த சலவை தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதனால் அவர்கள் குடும்பத்துடன் வீட்டை காலி செய்து வேறு பகுதிகளில் தஞ்சமடையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகள் வெளியில் செல்ல முடியாமலும் தெருக்களில் விளையாட முடியாமலும் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கின்றனர். இதனால் உசிலம்பட்டியில் தனித்தீவு போல் 3வது வார்டு காட்சியளிப்பதாக பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித பயனும் இல்லை என வேதனை தெரிவித்துள்ள பகுதி மக்கள் குளம் போல தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்றிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீராவி இருந்தது ஒரு வண்ணாமட்டால் துவைக்க மட்டும்தான் நீராவி இருந்தது. இப்போ ஊர் சாக்கடை ஆயிடுச்சு. இது ஒன்றும் நடக்க முடியல, போக முடியல. இதில் பாம்பு, பள்ளி, வீடு கூட வருது. தவளை, பாம்பு, பள்ளி கூட வருது. நான் ஒன்றுமே செய்யல. இதுக்கு ஏதாவது நீங்களே ஒரு வேண்டுகோள் வச்சு நிறைவேற்றிக்கொடுங்க. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.